ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் அதுதான், லவ் தான். அதாவது விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு தான். படம் சூப்பருங்க. ரொம்ப தான் இப்போ லவ் ஸ்டோரி தான், சந்தேகப்படக்கூடாது யாரையும். அது போய் 10 படி இருங்க, உண்மையாக இருங்க, அவ்வளோதான். சூப்பர் படம், சூப்பர். சொல்லுங்கள். ரெமோ. ஏய் ரோமியோ பைத்தியக்காரியெல்லாம் கூட சுற்றி சுற்றுறாங்க. ரெமோவா? ஓ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எப்போவுமே அதான் பண்ணுவேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி படம் நாங்கள் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், ட்ரெய்லர் பார்த்துட்டு ரோஸ் பண்ணலான்னு வந்தோம் இந்த மாதிரி ரிவ்யூ கேட்குறப்போ. சத்தியமாக ஃபேன் ஆகிட்டாங்க. இது பண்ணி தான் வந்தோம். ஆனால் யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நாங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இல்லை, அவர் எப்பயும் போலே ரொம்ப தத்துவமாக பேசுகிற மாதிரி தான் பொறுமையாக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு புது விதமான கதை மாதிரி இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சூப்பராக ஒரு டைமில் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேறு மாதிரியான ஒரு ஸ்டோரி. செம்ம சூப்பர்ண்ணா. இதுண்ணே ரோமியோண்ணே உண்மையுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. சாங்ஸு ஃபஸ்ட்டு படம்னாயும் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சும்மா உண்மையுமே ரியலாக பார்க்கலாம். உண்மையுமே ப்ரொமோட் பண்ணுங்கள், நல்லா போகும் ஃபஸ்ட்டு. ஸோ உண்மையுமே சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது பக்காவாக. சிரிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். விஜயாண்டி நடிப்பு சூப்பருங்க, விளக்கம் போல தான் எங்கால். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே பார்க்க வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், போய் பாருங்கள். காமெடி எப்படி சொல்ல, டார்க் காமெடி மாதிரி இப்போ அங்கங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் லவ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சிஸ்டர் சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு எல்லாமே நல்லாயிருக்கு பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாங்ஸ் நல்லாயிருக்கு. மியூசிக் பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, நல்லாயிருக்கு படம். ஓகே, வேறு மாதிரியான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோக்குள்ள ஒர்த் இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சரி ப்ரோ, 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்ட செமையாக இருந்துச்சு. சீன் பை சீன் எமோஷன்ஸாகவும் நல்லா இருந்தது, காமெடியாகவும் நல்லா இருந்தது, சாங்ஸும் நல்லா இருந்தது. ஓவராலாக ஒரு லைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், புது டேரக்டர் புதுசு, டிஓபி புதுசு, எடிட்டர் புதுசு, மியூசிக் டைரக்டர் புதுசு. அவரே தானா? நல்லா இருந்தது. அதுவும் புதுசு தானே எங்களுக்குலாம். ஜெயானந்தி சார் தானே, புதுசு தானே. ஆக்சுவலாக சாங்ஸ் வந்து நான் படம் வரதுக்கு முன்னாடி கேட்கல, பட் படம் பார்த்துட்டு திருப்பி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போலாம் நிறையா பாடல் பெருசாக நம்மளுக்கு கேட்குற மாதிரி இல்லை. பட் இந்த படத்தில் திருப்பி நம்ம தனியாகவே கேட்கல அளவுக்கு ரொம்ப ரிப்பீட்டட் மோடில் கேட்கல மாதிரி இருக்குது. ஆனால் வேறு மாதிரிங்க, சூப்பர். ஜிபி பர்ஸில் ரெமோ வேறு மாதிரி தலைவர் செதுக்கி வச்சிருக்காரு படத்தை. கான்செப்ட்னா லவ் முதல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுது, அப்புறமேட்டு அதை பொண்ணுக்கு பிடிக்கல, அதை எப்படி ஒத்துக்க வச்சு அதை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். சூப்பராக இருக்குது. ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. விஜயானந்தி சார் எப்போவுமே வந்துட்டு எமோஷன்ஸ் ரொம்ப அளவாக உள்ளே எடுத்துக்க மாட்டார், பட் இதில் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஹீரோயின் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே கோவமாக தான் வருவாங்க, பட் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் ப்ரில்லியண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சாங் எல்லாம் எடிட் பண்ணிருக்கலாம், நல்லா இருந்தது. தவிர்த்திருக்கலாம், ஒன்று இதை தவிர்த்திருக்கலாம். தெரியல, ஆனால் வேறு மாதிரி செதுக்கியிருக்காரு படத்தை. அப்படி இன்ச்சிஞ்சாக செதுக்கிருக்காரு. ஹியூமரு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி ஆசங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது உண்மையிலே. அந்த தங்கச்சி சாங்கு, தங்கச்சி சீன் மாதிரி ஒரு ஃபைட் சீன் எல்லாமே ஆசமாக இருக்குது. சூப்பராக வேறு மாதிரி.